ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க எந்த ஏஜ் குரூப்புக்கு எடுக்க முடியும், என்னோட ஏஜுக்கு எடுக்க முடியுமா, என் குழந்தைக்கு எடுக்க முடியுமா, என் தாத்தா பாட்டிக்கு எடுக்க முடியுமா, என் பேரண்ட்ஸுக்கு எடுக்க முடியுமா, இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ல இருப்பாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. நீங்க எந்த ஏஜ் குரூப்பா இருந்தாலுமே உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம். அந்த ஏஜ் குரூப்புக்கு தகுந்த மாதிரி, அந்த ரிஸ்க்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பிரீமியம் தான் ஹை அண்ட் லோ ஆகுமே தவிர உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. சில காம்ப்ளிகேஷன்ஸ்ல மட்டும் தான் உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸா இருக்கும். சோ அர்லியா நீங்க எடுத்துக்கிறது ரொம்ப பெனிஃபிட்டான விஷயம். ஹெல்த் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் 90 டேஸ்ல இருக்கிற குழந்தைல இருந்தோ உங்களுக்கு 100 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிற ஏஜ் பீப்பிள் வரைக்கும் நீங்க ஹெல்த் இன்சூரன்ஸை எடுத்துக்கலாம். பிரீமியம் மட்டும் உங்களுக்கு லோ ஹை ஆயிருக்கும். பிலோ 25 ஏஜ் இருக்கிறவங்களுக்கும் அவங்க பேரண்ட்ஸோடவே சேர்த்து ஒரே பாலிசியை எடுத்துக்கலாம். அதே எபோ 25 இருக்காங்க ஆனா மேரேஜ் ஆகல, அவங்க பேரண்ட்ஸ் கூட தான் இருக்காங்கன்னா பேரண்ட்ஸுக்கு தனியா எடுத்துக்கணும், எபோ 25 ஏஜ் இருக்கிறவங்களுக்கும் தனியா எடுத்துக்கணும். இந்த மாதிரி தான் சில நார்ம்ஸ் மட்டும் தான் இருக்குமே தவிர எல்லா ஏஜ் குரூப் ஆளுங்களும் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ்ல ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் கமெண்ட் பண்ணுங்க.